வாட்டரில் பாக்டீரியா, வைரஸ், ஸ்மெல்லு, கலரு, ஸ்லோ பாய்சனு, கெமிக்கலு, பெஸ்டிசைட்ஸு இதில் வேற எக்ஸ்ட்ரா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நார்மல் பியூரிஃபையர் எல்லாமே ஃபில்டர் பண்ணாது. வாட்டர் பியூரிஃபையரில் டிடிஎஸ் கண்ட்ரோலருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் நினச்சிட்டு இருக்காங்க. ஃபில்டர் கிடையாது, அது வந்து ஒரு டிடிஎஸ் அட்ஜஸ்டர்னு சொல்லுவாங்க. அந்த டிடிஎஸ் அட்ஜஸ்டர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி சொல்கிறேன். அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். இந்த டிடிஎஸ் அட்ஜஸ்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஆரோ மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ரொம்ப குறைச்சிருது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மினரல்ஸ்லாம் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த டிடிஎஸ் கண்ட்ரோலை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ரா வாட்டருமே ஆரோ வாட்டரும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதா அந்த டிடிஎஸ் கண்ட்ரோலோட வேலை. ஓகேங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஆரோ பியூரிஃபை பண்ண ஒரு 10 ட்ராப்பும் பியூரிஃபை பண்ணாத ஒரு ட்ராப்பும் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதா டிடிஎஸ் கண்ட்ரோலோட வேலை. மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மினரல் கண்ட்ரோல் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. டிடிஎஸ் கண்ட்ரோல் தாண்டி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூவிஎஃப் எல்லாமே இருக்குது. யூவியோட வேலை பாக்டீரியா வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிறது தான். ஆனால் அந்த பாக்டீரியா வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் கழிச்சு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியாஸ்க்கு எல்லாத்துமே உயிர் வந்துடும். ஒரு சில பாக்டீரியாஸ்க்கு வந்து உயிர் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆரோ பியூரிஃபையரில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது டிடிஎஸ் அட்ஜஸ்டர் வச்சு ரா வாட்டர் உள்ள இன்புட் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பொல்யூட்டடான வாட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் நம்ம குடிக்கிற தண்ணியில் வந்துடும். அதனால் இந்த டிடிஎஸ் அட்ஜஸ்டரை தவிர்த்துறது நல்லது.